இடையில எங்கேயாவது ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனா எங்களுக்கும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சடை சீரியலை பார்த்து இருக்கிறவங்களுக்கு ஒரு மாற்றம் இருந்தானே. புள்ளியில கூட்டிக் கொண்டு போவினோம், எங்களை கூட்டிக் கொண்டு போக மாட்டேன். ஏதாவது இருக்கும். சே ஐயோ இதுகளோட ஒன்று மாடை இல்லாத அடுத்த வேண்டாம்னு சொல்லி போடுங்க. நான் வேண்டாம்னு சொல்லி போடுறது ஒரு வேண்டாம். நீங்கள் அந்த நீங்க சொன்னா சரி அவ சொல்லணும். ஐயோ அடி என்ன பெரிய விட்டு போட்டு வந்து கத்துவா என்ன போறீங்க உங்களுக்கு சிட்டி போறேன். நான் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு வருவீங்களே. ஓ நான் வருவேன். நான் கோயிலுக்கு எனக்கு கதைக்கணும். அந்த அவள் சுதானி இருக்க கதைக்கணும். போங்க போங்க. இப்போ இப்பொழுதால பார்த்தோன்னு போய் சொல்ல போறாங்க. நீ வெளியில வரைக்கும் இப்படி சர்ட்டில் போட்டு வராதீங்க. இவ்வளவு அங்கே சொல்லி போடுவோம் அவளுக்கு தைக்கிறேன். இது கொஞ்சம் விருப்பம் இருக்கு உங்களுக்கு. இது உபாதானங்க தைக்கிற வாங்க. அது தெரியல நான் குடிக்கிறோம். ஆனால் கதை வழியை பார்த்தா குடிக்கிறாள் மாதிரி தான் கிடக்கு. அப்படி தான் அடிக்கிறாள் வந்து. நான் உங்களுக்கு சொன்னேன் குடிய எனக்கு நான் அவக்கு ஒம்லெட் போட்டு கொடுப்போம் குடிக்கிறதுக்கு. இல்லாட்டி ஐயோ பெரிய சண்டை. நான் தான் சிரிச்சு பிரச்சனை இல்லை. எனக்கு என்றால் வெளியில எங்கேயோ குடிச்சிட்டு நைஸா நசுக்கிட்டா வாராள் போல்டாக்கு. நானாவது புருஷனாம் அது பிள்ளை இல்லை அப்படி இருக்கக்கூடாது. என்ன 2-3 ஓகே. ஊர்கள் சீரட்டு போகுது. எங்களை யோசிக்கிறாங்க. யாரும் ஆம்பளைக்காண்டி யாராவது கதைக்கிறாங்களோ. பள்ளிக்கூடம் முடிய மாட்டாங்க கூட இல்லை. என்ன டியூஷன் முடிய இல்லை. வாங்கோ என்ன எஞ்சால நான் பிள்ளை ஏற்றோன்னு நான் டியூஷன் தான் விட்டுட்டு இருக்கிறேன். இல்லை எனக்கு அந்த டியூஷன் இல்லை. அதனால் அங்கே காசு கூட வந்தாங்க. இல்லை உழைச்சி கட்டுறா எனக்கு என்ன பரவாயில்ல தானே. மனசு ஒன்று எனக்கு அங்கே காசு கூட நீங்கள் இங்கே கொண்டு விடுங்க தான் நான் இங்கே கொண்டு வரேன். இனி இப்போ பிள்ளைங்க உடுப்புகள் எல்லாம் துவைக்கணும். எங்கே இப்போ அவள் டிஎஸ் வயசுலானே இல்லை. அடிக்கிறவா இல்லை உங்களுடைய அடிச்சு தான் அன்றைக்கு கையை முடிச்சு விட்டாங்க. எனக்கு இதுகளுக்கு முன்னே கோட்ஸ் இல்லையோ அப்படி ஒரு போடையிலாதோ. அவளுக்குண்டா இருக்குது எங்களுக்குண்டா கோட்ஸ் இல்லை. அன்றைக்கு உடுப்பு துவைக்க சொல்லி போகணும். நான் துவைக்கல எனக்கு கொஞ்சம் வேலை வீட்டில். நான் அதான் இல்லை அங்கே டீச்சர் கத்துறா. நான் என்ன செய்யறேன் எல்லாத்தையும் நான் பார்க்கணும்னா என்ன செய்யறது. என்ன இது 7 மணி 8 மணி ஆகும் வீட்டை வேலை செஞ்சு போட்டு அங்கே வேற ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் எல்லாரோட சேர்ந்து அதே இந்த வருஷ பாட்டி வியரன் பாட்டி அவனு சொல்லி போகிறது உடுப்பு துவைச்சு போட சொல்லி சொன்னது. சாரியை துவைச்சு போடுங்கன்னு சொல்லி சொன்னது. நான் நோமுக துவைச்சு போடுறோன்னு சொல்லி போட்டு பிள்ளைகளோட உடுப்பு அதெல்லாம் துவைச்சு போட்டு இதை துவைச்சு என்ன விட்டோம்னா எனக்கு நடக்கிறோம் சத்தியம் ஊற வச்சுட்டு மறந்து போகிறோம். ஐயோ அன்றைக்கு ஒரு நாள் அடிச்சால் வந்த ஒரு அடி வாளி பறந்தது. நான் சரி வாளியோட போக்குதாகணும் அதுக்கு என்ன செய்யறோம் ஒன்றும் செய்ய எனக்கு ஆரம்பத்தில் கை வச்சவே இது நான் சொல்லி இப்போ ஓகே ஓரளவு என்ன சொல்லுங்க. அன்றைக்கு நான் மறந்துட்டேன். நான் சீரியல் போச்சு பார்த்து கொண்டு இருந்தேன். சரிதானே அது என்ன கோவத்தில் இது பார்த்தீங்களே இறந்தது அது இப்போ சரியில்லை. அது என்ன விசரா கொண்டு வராங்களா. அது என்ன நானாவது புருஷனாம் அது பிள்ளை இல்லை அப்படி இருக்கக்கூடாது. என்ன 2-3 ஓகே. ஊர்கள் சீரட்டு போகுது. எங்களை யோசிக்கிறாங்க. யாரும் ஆம்பளைக்காண்டி யாராவது கதைக்கிறாங்களோ. ஆம்பளை வாழ்க்கையை பற்றி ஏதாவது கதைக்கிறாங்களோ. எங்களுக்கு கொண்டு ஸ்போர்ட்ஸ் இருக்கோ சட்டம் இருக்கோ. இவன் வரானே பார்த்து கொண்டு போவான். இவங்கள் ஆக ஒரு நல்ல வேலை. நான் வட்டக்கலத்து டிஷர்ட் போட்டு கொண்டு வந்துட்டேன். ஒரு மாதிரி மாம்பளையில் இருக்குன்னு யாவது மாதிரி பார்த்துட்டு போங்க. இவைக்கெல்லாம் வீட்டு அண்ணன் தங்கச்சி அண்ணன் தம்பி ஒன்றும் இல்லை போல என்ன இன்னும் அப்படியே திரிக்கணும். பெம்பிள் 5 பட்டேல உண்டா திரிக்கணும்டா ஒரு யோசனை வேணாமோ. என்னட்டு பார்த்தோம் 2 பார்த்தோம் ஒரு அளவு பார்த்தீங்களா. ஏன்னா ஒரு மேடி இருக்கு பார்த்துக்கணும்னு சொன்னால் அந்த என்ன சாப்பாடு பேசுறது என்ன சமைச்சீங்க. ஐயோ நான் உலக இன்னும் ரக்கையில் அதெல்லாம் கரெக்டாக வச்சு போட்டு வந்தேன். நான் இனி பிள்ளை ஏற்றி கொண்டு போகணும். அவசரம் நிற்கிற 5 நிமிஷம் நான் சீரியல் பார்த்து கொண்டு இருப்பேன். அப்படியே அயத்து போனேன்னா புள்ள வரும். உடனே அவள் அங்கே இருந்து உடனே சண்டை என்ன டீயை கொண்டா அங்கே இருந்து நான் உடனே கொடுக்குறேன் டீயை கொடுக்கணும். புள்ள விட அது வேண்டு. ஐயோ அப்பா சாப்பாடு பிரச்சனை இல்லாண்டைக்கு நான் என்ன விடுறதுன்னா பிள்ளைய இதை வரண்டி போட்டு வந்து நான் புட்டு மாவியை வச்சுட்டு வந்தேன் கேஸில் வச்சுட்டு நான் அந்த அயத்து போய் வாரு இந்த கோயில் வீட்டுக்காரக்கா அப்பாவோட கதை சொன்னுட்டு கதை சொன்னிக்கு அது என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னால் புட்டு பானை எரிஞ்சு தண்ணியெல்லாம் பற்றி புட்டு பானை கீழே எரிஞ்சு நான் போகிறேன் மாக்கு எல்லாம் எரிஞ்சு ஓட்ட கீழே பானை இல்லை வந்து அவங்களுக்கு தந்துருப்பா பானையை பானையை நொழிச்சது 40 ரூபாய் நேரம் பக்கத்து வீட்டில் ஒரு பானையை வாங்கி நைஸாக வச்சுட்டு அதுக்கு தாட்ட இது பானை வித்தியாசமாக கிடக்கு. அது தெரியல நான் குடிக்கிறோம். ஆனால் கதை வழியை பார்த்தா குடிக்கிறாள் மாதிரி தான் கிடக்கு. அப்படி தான் அடிக்கிறாள் வந்து. நான் உங்களுக்கு சொன்னேன் நான் அவக்கு ஒம்லெட் போட்டு கொடுப்போம் குடிக்கிறதுக்கு. இல்லாட்டி ஐயோ பெரிய சண்டை. நான் தான் சிரிச்சு கொண்டு பிரச்சனை இல்லை. எனக்கு என்றால் வெளியில் எங்கேயோ குடிச்சிட்டு நைஸாக நசுக்கிட்டா வாராள் போல்டாக்கு. வீட்டில் வந்து குடியில்லை நைஸாக வெளியில் குடிச்சிட்டு நசுக்கிட்டா வாராள். அதே வெளியில் எங்கேயும் குடிச்சிட்டு வர பிரச்சனை இல்லை கோதாரி. ஆனால் குடிச்சிட்டு வந்தானே சண்டை பிடிக்கிறதா தானே பிரச்சனை இருக்குது. அது குடிச்சிட்டு வந்தால் நான் டக்குன்னு காலைல விழுந்துருவேன். ஏன்னா விளங்கிடும் இந்த பிரச்சனை செஞ்சுன்னா எனக்கு இதே விளையாட்டு தான் எனக்கு சாரி போட்டு என்ன சரியா வேண்டா இப்போ நான் சமைக்கிறேன்னு இல்லை ஏதாவது சொன்னேன்
வேற கொஞ்சம் லேட்டா எனக்கு பிளாங்கிடும் இந்த வேற கடி கொஞ்சம் இல்ல நான் என்ன செய்வேன் டக்கு டக்கு எல்லா வேலையும் செய்து போட்டு எல்லாத்தையும் பூட்டி அவர் குடிக்க சாப்பாடுகள் அவருக்கு டீகள் எல்லாம் டீ குடிக்க மாட்டா குடிச்சா டீ குடிக்கிறேன் எல்லாம் மட்டும் ஒரு ஓம்லெட் அதெல்லாம் போட்டு நல்லா காரசாரமா சாப்பாடை செஞ்சு வச்சு போட்டு பூட்டி போட்டு போய் படுத்துருவேன் நான் எங்களுக்கு இல்லை சொல்ல வந்து வேந்தறி என்ன படுத்தி கொண்டா வேந்தன் நேரம் நாங்க இந்த ஆம்பளையா பிறந்து நாங்க வர்ற பாடு அடுத்த ஜென்மத்திலே அது பொம்பளையா பிறந்துருவோம் கடவுளே எனக்கு என்ன செய்யணும் புள்ள வரப்போது அது ஒரு தலைவடியாக கிடக்கும் இது வந்து இந்த பிசாசோட இருக்கிறாது இருக்கும் சே ஐயோ இதுகளோட ஒன்று மாடையில்லாத அடுத்த வேண்டாம்னு சொல்லி போடுங்க நான் வேண்டாம்னு சொல்லி போடுறது ஒரு வேண்டா நீங்கள் அந்த நீங்க சொன்னா சரி அவ இல்லை சொல்லணும் ஐயோ அடி என்ன பெரிய விட்டு போட்டு வந்து கத்துவா என்ன போறீங்க உங்களுக்கு சிட்டி போறேன் கூட அதை ஏதோ கேட்டாங்க வீட்டை நான் நம்புற மாதிரி மலைக்கு முதல் உடுப்பு இல்லாமல் போட்டு வந்து நான் வீட்டை என்னென்னு சொன்னா நெல் விதைச்சவா எங்கடாவா நெல் விதைச்சவா இல்ல நேற்று போனவ ஏதோ இரவு யானை வந்துட்டான்னு சொல்லி கொண்டு போனவ தோச்செல்லாம் அடிச்சு கூட எனக்கு பையன் நான் சொல்லி போட்டேன் போகாதேங்கப்பா வெளியில போய் ஆட்டைகள் பாம்புகள் நான் வெளியில இறங்கவே மாட்டேன் மழையை நான் இரவில் வெளியில் இறங்கவே மாட்டேன் இப்போ போவா சொல்லி அது நெடுக்க சொல்லி சொல்லுவாள் நான் பயத்தில் போய் பிள்ளைகளை கூட்டின்னு எடுத்துன்னு வந்து நான் இதில் நிற்கிறேன் எடுத்துன்னு வாங்க மாட்டேன் அதில் போய் எடுத்துன்னு வந்துங்க பிள்ளைய இல்லை எங்கள் பிள்ளையும் அவன் மாதிரி தான் வருது அவன் மாதிரி தான் வருது எனக்கு பயமாக கிடக்குது மேட்ட கையில் இனி காலகாலத்தில் ஒரு நல்லவனை ஒருத்தரை பிடிச்சி கொடுக்கல மேடம் அதல்ல நல்லவனை பிடிக்கிறதான் கரைச்சல் எங்களை அடிமையிலங்க சிக்கினா சரி எங்கே நல்லவனை பிடிக்க போகிறீங்க இல்லை எனக்கு ஏதோ பொம்பளை பிள்ளையா போச்சு ஓகே இல்லைன்னு சொன்னால் சரியான கஷ்டமாப்பா இந்த காலத்தில் ஆம்பளை பிள்ளைகளை போயிட்டு கரை சேர்க்கிறதுன்னு சொன்னால் பெரிய அறிகின்றவங்க இப்போ ஜோன் போகிறான் இந்த மனுஷன் அடியை நான் முந்தின நாள் பிடிச்சி வச்சு கொண்டு ரமேஷில் போகிறான் ஐயோ மொத்தல காட்டி அவர் அந்த விலாசம் அட்டி விழுது குளர்றான் என்னத்தை காட்டி விழுந்தான்னு தெரியல ஓ குளர் சத்தம் கேக்குது ரமேஷ் ஐயோ கொல்லாதே அடி என்ன கொல்லாதேங்க காலில் விழுறேன் நாங்கள் எல்லாரும் ஏரியாவுக்கு சங்கம் அமைச்சா என்ன ஆண்கள் சங்கம் வந்து சரி அங்கே அவைக்கு இருக்கு மகளிர் சங்கம் இருக்கு அப்புறம் நீங்கள் அமைச்சா அது பெரிய பிரச்சனையா போடும் அமைக்கல ஜாப்பில் எழுதி கிடக்காம அப்படியா சங்கம் நாங்கள் மொத்தத்தில் பாதிக்கப்பட்ட இனம் தான் அவர் ஒரு கிலோ கோலடுக்காடி பிரச்சனை நான் சொன்னேன் இது என்ன எடுக்கலுங்க இப்போ இது அவன் அப்பா ஒரே கோல் எனக்கு யாரு அவன்ட ஃப்ரெண்ட் ஓ உங்களுக்கு நடிக்கிறா அடுத்த நாள் வந்து பார்த்து போட என்னோட கதைச்சு போட்டு அவக்கு சொல்லி விட்றான் என்ன நான் எடுக்க ஆன்சர் பண்றாரு இல்லை ஹாய் போடுறாரு அண்டைக்கு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு பணி அடிச்சதும் கெடுது பள்ளிக்கூடம் அன்றைக்கு ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டுட்டேன் நான் தெரியாம போட்டேன் அதெல்லாம் போடுறீங்க நீங்கள் நான் ஃபோன் கோல் வந்தா கதைப்பேன் நைஸாக வச்சுட்டு இருப்பேன் இந்த அந்த அதுகளுக்கெல்லாம் போகிறேன் இந்த வயிற்று அதுவெல்லாம் பெரிய பிரச்சனை சண்டை வந்து வந்த வச்சுக்கு ஃபோனை தான் பார்ப்பினோம் வேலையால் வந்து இப்படி செருப்பை இப்படி எரிஞ்சு போட்டு ஹேண்ட் பேக்கை தூக்கி அங்கே வச்சு போட்டு போன கொண்டா என்ன ஃபோன் எடுக்க ரிங் பேர இல்லை எங்கே ரெண்டனி நான் நடுங்கி ஃபோனை கொடுக்குறது பார்த்தா போட்ட மெமரி ஒன்று வந்திருந்தா அதை ஸ்டேட்டஸாக போட்டு விட்டேன் சரி அவ்வளவுதான் மெமரி வந்தா உங்களுக்கு எனக்கு மெமரி இல்லாத மாதிரி இந்த பக்கம் சரி எனக்கு மெமரி இல்லாத மாதிரி கொஞ்ச நேரம் எல்லாம் இருந்துச்சு என்ன செய்யற வழியில சொல்லலாது நான் பேசாம வழி ஒரு மாற்று வழி ஒன்றும் இல்லையோ அது எங்கிட்ட காலகாலமா அந்த இனம் இப்படியே போட்டுதோ இது செய்யறது அதைக்குரிய காலமா செய்யணும் ஆனா முந்தைய ஒரு காலத்துல ஆம்பளை எல்லாம் பெரிய இதா இருந்ததான் எனக்கு எங்கட அப்பாக்கள் அம்மாக்கள் சொன்னது ஒரு வருஷத்துக்கு முன்னுக்கு ஆம்பளையலண்டா பெரியாக்களா சொல்ல சிரிப்பா கிடக்கு பெரியாக்களண்டவே பெரியாக்களா இருந்த குடிக்கிறதா இப்பொழுதால பார்த்தோம் சொல்ல போறாங்க நீ வெளியில வரைக்கும் இப்படி சர்ட்டில் போட்டு வராதீங்க இவ்வளவு அங்க சொல்லி போடுவோம் அவளுக்கு தைக்கிறேன் இது கொஞ்சம் இருக்கம் இருக்கு உங்களுக்கு இது உபாதானங்க தைக்கிற வாங்க பரவாயில்ல உங்களுக்கு தைச்சு தர்றானே ஐயோ நான் வெளியில போயிடாது வெளியில போனா அவள் தையல்காரையோட என்ன ஹஜனி கடுக்கப்பாள் நான் போனேன் இல்லை அவட ஷர்ட்டு தான் அவளே நோக்க ஷர்ட் அளவு எடுக்கணும் அவன் புருஷங்காரன் அளவு எடுக்கலாம் தானே நீ என்னது அவள்கிட்ட வேலை கொடுக்குறான்னு கேட்டா நான் அவள் டெய்லர் பொடிகள் இருக்காங்க அங்கால அந்த உங்களோட மெட்டலேன்ல அங்கால நான் போறேன் இல்லை அது ஆகல் சரி ஒட்டிட்டு போய் தைக்கிறது ஐயோ தெரிந்தானே உதான் சாட்டன் கூட தேவையில்லாத பழைய ஷர்ட்டை கொண்டு போவாவா பழைய ஷர்ட்டை கொண்டு இந்த அளவுக்கு தை கொண்டு போய் துணியை வாங்கி கொடுப்பாள் சரியான சந்தேகம் உங்களுக்கு எனக்கு பிரச்சனை விட்டா கேட்டு அடி நடக்கும் நான் வேண்டி போட்டு தெரியாம அன்னைக்கு இந்த எங்கட பள்ளிக்கூட அந்த பழைய மாணவர் ஒன்றியம்னு சொல்லி ஒன்று கூடினாங்க நீ கூடினோ அதுக்கு வர சொல்லி வாதான் கொண்டு விட்டவா அவ விட்டுட்டு வந்துருப்பா இல்லை இவான்ட்டு டியூஷனில் படிக்க ஒரு பிள்ளை இவோட படித்ததான் அவாக்கும் பார்க்கும் ஒத்து போவான் அந்த பிள்ளை எங்கட வச்சு அவளே நாங்கள் வந்தவன் அதுக்கு கேட்டு நான் என்னப்பா செய்கிறேன் அதுக்கு நான் அவள் இப்போ மாணவர் ஒன்றியம்னு சொன்னால் அவங்க வர சொன்னால் வருவாங்களான்னு சொல்லி நான் முடிவு எடுத்துட்டேன் நான் அங்கே அந்த ஒரு குரூப் இருக்குது அதுலேருந்து நான் எழுதி போட்டேன் நான் தயவு செய்து இதுலேருந்து விலகுறேன்டா இதால் என்ன குடும்பங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லி அதில் முழுக்க பொம்பளை அந்த குரூப் எல்லாம் இல்லை எங்கட பழைய மாணவர் குரூப்பில் வந்து முழுக்க பொம்பளை எங்கடையா ஆம்பளை ஒரு பேரும் இல்லை எல்லாருமே இதே இல்லாமல் தான் பாவங்கள் என்ன செய்யறேன் என்கிட்ட இப்போ எனக்கு அவனுக்கு இல்லை இதான் அவன் டிவோர்ஸ் போட போகிறோம்னு நிற்கிறான்
சுந்தர்ட்ட மனசிக்கும் தீ பிரச்சனை. அவன் ஏதோ அவருக்கு ஏதோ பிரச்சனை கள்ளத்தோட ஏதோ சம்திங் இருக்கா போறதுக்கு அவன் ஒரே குடிக்க அடியெல்லாம் பிரச்சனை. இவன் ஒரு நாள் எடுத்தான் எடுத்து கதை கேளு அழுதான் சுந்தரம். ஓ நான் சொன்னேன் மாமா பிரச்சனை இல்ல மில்லுடாக்கு மிஷின் நிக்குது ஓடுவேன் எனக்கு பிரச்சனை இல்லடா எனக்கு மழை என்றாலும் சிறுவம் விதைப்பேன் அப்படி இப்படின்றாங்க. அங்கே அவள் மதுரை ஆட்சி தான் முழுக்க அங்கே திருப்பி கதைக்க நாங்கள் என்ன கதைச்சி அடி வேண்டும் அங்கே கதைக்க வெளிக்கிட்டாலே அடியா இது இப்படியே விலத்து கொண்டு போகுது. இப்போ யார் எடுத்தாலும் குடிக்கிறது அடிக்கிறது சொன்னால் என்ன செய்ய நாங்களே என்ன செய்யணும் கோர் அடிக்குது தான் நடிக்கிறா போல. ஹலோ நான் பிள்ளையத்தை வந்து நான் கொஞ்சம் இந்த டியூஷன் பெட்டில் நிற்கிறேன் வழியில் நிற்கிறேன். இல்லை நான் தனியே தானுங்க இருக்கிறேன் இங்கே வேறு தரம் இல்லை தனி தாண்டு இல்லை வந்தவர் போட்டார் கண்டதில் வந்து என்ன செய்றீங்கன்னு கேட்டு போகிறாரோ சி அவர் நான் இந்த கதைக்கு இல்லை அவர் போட்டாருங்கோ. என்னங்கோ இரவைக்கு என்ன சமைக்கிறது? மத்தியானம் மீன் வண்டி காய்ச்சினான். உங்களோட இது துவச்சிட்டேன். ஓ சரிங்க வலிக்கிட்டு நிற்கிறேண்ணா. சரிங்க பார்த்தீங்களே அவன் போய் சொல்லிக்கிறான். நான் சொன்ன பார்த்து இதுகளுக்கு ஏன் தேவையில்லாத நான் ஒரு 2 படிகள் ஒழுங்காக இருந்தால் கொஞ்சம் நேரம் கதைக்கக்கூடாது. இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிட்டு போகணும். நாங்கள் காய்ச்சினாங்க இதுகளுக்கு காய்ச்சினாங்களே இல்லையே என்ன பழக்கம் போய் சொல்லிக்கிறாங்க இப்படி அந்த அவ அடிச்சுக்க போய் வலிக்கிட்டு நிற்கட்டா பின்னாடி போகணுமா இடையில எங்களை எங்கேயாவது கூட்டிகிட்டு போகலாம் தானே உங்களுக்கு பரவாயில்ல. இடையில எங்கேயாவது ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனால் எங்களுக்கும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சடைஞ்சு சீரியலை பார்த்துருக்கிறவங்களுக்கு ஒரு மாற்றம் இருந்தானே புள்ளியில கூட்டி கொண்டு போவினோம் எங்களை கூட்டி கொண்டு போக மாட்டோம். நாங்கள் எங்கே கூட்டினோம் அடிக்கடி போகிறாள். இன்சூரன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறீங்களா? எனக்கு இன்சூரன்ஸ் வரண்டா எல்லாம் பலதாக போய் கிடக்கா இன்சூரன்ஸ் போடுவாங்க. இல்லை அவைக்கு விளங்கணும் எங்களே அடிச்சு இப்படி விட்டா கடைசி காலத்தில் அவைய பார்க்கறது நாங்கள் தானே அவைய மட்டும் இல்லை அவன் ஏற்றுப்பன எல்லாரும் இது ஒரு பிசாசு இது என்ன பிள்ளைகள பேய் இது இடத்துல நான் அங்கே போய் எவ்வளோ வெயில் எடுக்க எனக்கு இதில் வந்து அரை மணி நேரமாக இருக்கிறேன். நான் பிள்ளைகள் போய் சொல்லி விட்டு அம்மாவுக்கு சொல்லி விட்டு அதை கிட்ட அதுக்கு அதோட ஒன்றும் கதைக்கிறேன் அது எழுதுங்க வச்சா அம்மா அப்பாண்டைக்கு நாங்கள் வேற ஒன்றும் சொல்ல தேவையில்லை அப்பா அம்மாண்டைக்குன்னு சொல்லி விட சரி அவள் தொடங்குவோம் அம்மா இந்த கடவுளை ஸ்கூலில் கொஞ்ச காலம் படித்தமே எல்லா பொட்டியலுமங்களை பெம்பர் அடிக்க நாங்கள் ஒழிச்சு தெரிஞ்சு அதுதான் வாழ்க்கை. கடவுளே நீங்கள் போங்க நீங்கள் உண்மையாக பஸ் வருது போகிறோட வேறு மந்தாலும் பஸ் நீங்கள் போங்க சொன்னா சொல்கிறேன் நான் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு வருவீங்களே நான் வருவேன் நான் கோயிலுக்கு எனக்கு கதைக்கணும் அந்த அவள் சுதாரணி ஒரு கதைக்கணும் வருது புள்ள வருது வருது வாங்க என்ன அப்படிங்களே சாப்பாடு மிச்சம் வச்சுக்கிறீங்களே வா வாண்ணா வா எனக்கு அதே பிரச்சனை முட்டி கொண்டிக்கு போடுவாரன் அது சொல்ல வேண்டிய என்ன வேலை திறந்தோன்னா மணியை தர நித்திர அப்படி இருக்கட்டுமா எளிமையா அறிய என்னப்படுவான் மணி நித்திர வா எழுப்பினா அடிக்கணும். ஐயோ என்ன கர்மத்தை குடிச்சானது இல்லை வந்ததுலேருந்து நித்திர எனக்கு அவன் பக்கத்துல இருந்து நித்திரோட எனக்கு இல்லை நித்திர வருது. ஆக்கிட்டேனாவா என்ன சமைக்கிறது யார் வைக்கிறாமா என்ன பிரச்சனை மணியதார் என்ன எங்க நிக்கிறீங்கள் இல்ல இல்ல போற என்ன அடி யார் அடிச்சோனது கனவா ஆரி உனக்கு அடிச்சது கனவடா புள்ளிய தோண மட்டும் நான் சொல்றது மட்டும் கேளு நான் மனசு விட்டுட்டு உன்ன புள்ளியத என்னடா என்ன நடந்தா என்ன சமைக்கிறதுங்க மணி டேய் கனவா டேய் அடிக்காதங்க என்னடா டேய் இவங்க என்ன நடந்தா மிஸ்டர் மணி என்ன பிரச்சனை புள்ளைக்கு பொங்க நிப்பாட்டிக்கிறீங்க ரங்கு வாங்க ரங்கு கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கிற என்ன நடந்தாடாடா என்ன கனவு போறடா என்ன பின்ன கனவு தான் வாழ்க்கை கனவுலயே போகுது 2500 ஆண்டு காட்டுது கேலண்டர் கனவுல ஓ கனவு தானே ஒன்றும் நடக்கல என்ன கல்யாணம் நடந்து முடிஞ்சது இல்லை தானே எனக்கு தெரியும் உனக்கு தானே தெரியும் நீ என்ன கரமாக செய்தி 2000 சரி என்ன என்ன 2500 ஆண்டாம் என்ன சொல்லி சொன்னா இப்போ பொம்பளையில எப்படி இருக்குன்னு சொல்லலாம் நாடாம் வீட்டில் நாடாம் பார்த்தோண்டு வேலையை போகாமடா வீட்டில் சமைச்சு அப்படி இல்லை நீ நானும் கல்யாணம் கட்டிட்டேன் நீ நானும் கல்யாணம் கட்டினோட நீ நானும் இல்லை நீ ஒரு பொம்பளையா ஒரு பொம்பளையா கல்யாணம் கட்டிட்டேன் இப்போ 2 பேரும் தான் வீட்டில் இருந்து சமையல் சாப்பாடு பிள்ளைகளுக்கு குண்டி எழுவுறது உடுப்பு துவைக்கிறது மனுஷன் உடுப்பு துவைக்கிறது அது வேலையை போயினோம்
குடி வேற அடி என்ன Serious ஆ? கை முறிச்சதெல்லாம் கனவுல வருது எனக்கு அடி என்ன கை முறிஞ்சு உடனே கேட்டதெல்லாம் உன்னை அடிச்ச ஒரு சந்தியில் ஒருத்தர் கட்டி விட்டு கிடக்கு ஏன் சொல்லலாம் உண்மையாதான் உன்னை அடிச்சு கொண்டு வந்து ஒரு சந்தியில் ஒருத்தர் கட்டி கிடக்கு ஏன்னு கேட்டா நீ குறுப்பில கூட ஃப்ரெண்ட் பிள்ளையாரோட காய்ச்சடியா அதுக்கு சந்தியில கட்டிக்கிறாங்க சந்தியில உடனே கட்டிக்கிறாங்க உடுப்பங்கள் சாரி அப்படியோ இல்ல இதுதான் உடுப்போம் நான் இதோட கண்டுறேன் இப்படி உடுப்படம் கண்டுறாங்க நான் அதே நிச்சயம் பரவாயில்ல இல்லாட்டி கொஸ்டியூமே மாத்தி எங்களுக்கு சாரி பிளவுஸ் நான் பிளவுஸ் போய் நிக்கணும் நான் உங்களுக்கு நீங்க ரங்கி நீங்க தானே போறேன் என்னடா வீட்டை அடி விழுந்த நீங்க வந்துக்கிறீங்க ஒன்றுச்சு புறாதான் பதில் இல்லை முப்பத்திய காலமே கிடக்கு நடந்தா என்ன இல்லை வண்டி வச்சுப்பேன் எந்த கடவுளோ தென்னாலே தாங்கில கனவே நேத்தி வேப்பம் கனவு கண்டது சிவம் சிவத்தார் வந்து கனவுல சிவத்தாரே இல்ல சிவத்தார சாமி மனுஷி அடிக்குது குள்ளற ஏன் அந்த அளவுக்கு அது பாவடா சரியா முடிஞ்ச எங்கட விட்டு பின் விடாவர் சரியா அடியில துணைக்கு இருக்கு பரவாயில்லை ஓ இருந்து குள்ளறி சத்தம் கேக்குது அப்ப நீங்க வந்து விடுப்புல கேட்கல எனக்கு விடுவே இல்ல இது இல்ல இந்த வேலிக்காலட்டி என்னடா சிவம் உண்டி ஆளுங்க இப்படிதான் போனான் இப்படி பிடிச்சோட வந்து அடிச்சுதான் கை உறிச்சு ஒரே கனவு தான் போனது என்னது நல்ல கனவா காணண்டா நாங்கள் பெரிய ஆக்களாகிறோம் யூடியூப்ல சப்ஸ்கிரைபர் கூடுது பெரிய பெரிய சவம் எடுக்க முருவண்டி ரீய குடிப்போம் முருவண்டி தாண்டி வந்துட்டியோ போல ஆனரவு கணிக்குது இது இல்ல ஐயோ இல்ல ஆனா நீ பாதிக்கப்பட்டிருக்க மணி ஏதோ சிக்கல் உனக்கு சொல்றதுக்கு இல்ல ஆனா அந்த கனவு வித்தியாசமா இருக்கு பட் இது டிஃபரெண்டா இருக்கு டிஃபரெண்டா இருக்கு மழை பெஞ்சதோ பாட்டை போடேன் சவத்தை